வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 40. முதல் தொழிலும் உதவி தொழில்களும் என்பது தலைப்பு. பண்டங்கள் எனில் வாழ்க்கை வசதிக்கு ஏற்ற பலவும் இணையும். எனினும் முதல் மதிப்பாம் பண்டங்கள் உணவு உடை உறைவிடமாம். பாடுபட்டு இம்மூன்றை தோற்றுவோர்க்கு பண்டங்கள் பல உதவும் தொழில்களும் பின் பராமரிக்கும் தொழில்களுமே மற்றவெல்லாம். பண்டங்கள் அனைத்திற்கும் மூலம் பூமி. பாடு ஒன்றே விளைவுகளை கொய்யும் சேர்க்கும். தொழில்களை முதன்மை தொழில் என்றும் அதற்கு உதவுகின்ற துணை தொழில் என்றும் அருட்தந்தை பிரிக்கிறார்கள். பொதுவாக மனித வாழ்க்கைக்கு பண்டங்கள் எனப்படுகிற பொருட்கள் தான் தேவை. அப்படி நம் வாழ்வை வசதியாக வைத்திருக்க பல பண்டங்களை பயன்படுத்துகிறோம். அவற்றுளெல்லாம் முதல் மதிப்பு பெறுகிற பண்டங்கள் உணவு உடை உறைவிடமாகும். பாடுபட்டு இம்மூன்றை தோற்றுவிக்கின்ற பாட்டாளி மக்களுக்கு பண்டங்கள் பலவற்றை தந்து உதவுகிற தொழில்களும் அந்த பண்டங்களை பராமரிக்கும் தொழில்கள் தான் மற்றவெல்லாமே. உதாரணமா இப்போ விவசாயம் செய்யணும் என்றால் அதற்கு ஒரு கலப்பை தேவைப்படுகிறது. அப்போ இரும்பை கொண்டு அந்த கலப்பை, அது ஒரு பொருள். அந்த பொருளுக்கு என்ன மதிப்பு? இந்த உணவுக்கு அடுத்த மதிப்பு தான். ஆக உணவை உற்பத்தி செய்வதற்காக உதவுகின்ற கருவிகள் இவையெல்லாம் உப தொழில்கள் தான். முதன்மை தொழில் அந்த உணவு தான். இப்படி பண்டங்கள் அனைத்திற்கும் மூலப்பொருளாக இருப்பது பூமி. நீங்க கலப்பை செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த இரும்பை தருவது இந்த பூமி. அதே போல மர கைப்பிடி வைக்கிறோம் என்றால் அந்த மரத்தை தருவது பூமி. அப்போ பூமி தான் நமக்கு அனைத்து பொருட்களையும் தந்து உதவுகிறது. ஆனால் அந்த பொருட்களை மனிதர்கள் உழைப்பு தான் வாழ்க்கை வசதிக்கு ஏற்ற வண்ணம் மாற்றி தருகிறது. எனவே உணவு உடை இருப்பிடம் இவற்றை உற்பத்தி செய்கிற பாட்டாளி மக்களை மதிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.